வணக்கம். நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அரசியல் சூழ்ச்சியே பிரித்தானியாவின் தடை, வசந்த கரண்ணாகொட குமுறல். பிரித்தானியாவின் தடை உத்தரவை வரவேற்கிறார் எம்.ஏ. சுமந்திரன். நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஷ் வழக்கிலிருந்து நீதிபதிகள் விலகல், காரணம் ஊடகவியலாளர்களா? ஊழல் குற்றச்சாட்டில் கைதான பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க விளக்கமறியலில். கொழும்பில் குவிந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தடை விதித்த நீதிமன்றம். ஊராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு திகதிகள் அறிவிப்பு. வாக்காளர்களுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச பணம் எவ்வளவு தெரியுமா? இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பேச்சாளர் உள்ளிட்ட 9 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி விளைவே பிரித்தானியாவின் தடை என முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டவரான முன்னாள் கடற்படை தளபதி கடற்படை அட்மிரல் வசந்த கரண்ணாகொட அந்த தடைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைகளானது நீதியை பற்றியவை அல்ல என்றும் சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி விளைவு என முன்னாள் கடற்படை தளபதி தெரிவித்தார். இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட, இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜயசூரிய மற்றும் விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் ஆகியோர் மீது பிரித்தானிய அரசு அண்மையில் தடைகளை விதித்ததை தொடர்ந்து மேற்படி கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. அத்துடன் இந்த தடைகள் எந்தவொரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இல்லை எனவும் முன்னாள் கடற்படை தளபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையின் இராணுவ வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்களை குறிவைத்து சர்வதேச அழுத்தத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன்பாட்டை இந்த தடை பிரதிபலிப்பதாகவும் முன்னாள் கடற்படை தளபதி கூறினார். இப்போது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதே வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கை பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்ட போது எதுவும் செய்யவில்லை என்பதனையும் முன்னாள் கடற்படை தளபதி வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானியாவின் தடை உத்தரவினை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் வரவேற்றுள்ளார். இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உட்பட 4 பேர் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகளை இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் வரவேற்றுள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இதனை கூறியுள்ளார். இன்று இங்கிலாந்து விதித்த தடைகளை வரவேற்பதாகவும் இதில் முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் விடுதலை புலிகளின் ராணுவ தளபதி ஆகியோர் அடங்குவதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான 4 நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக இங்கிலாந்து அரசாங்கம் கடந்த மார்ச் 24ஆம் தேதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கிலிருந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் விலகியுள்ளனர். சர்ச்சைக்குரிய கிறிஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய 70 மில்லியன் ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கிலிருந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையில் ரக்பி மேம்பாட்டிற்காக இந்திய நிறுவனமான கிறிஸ் வழங்கிய நிதியை தவறாக பயன்படுத்தியதாக நாமல் ராஜபக்ச மீது சட்டம் அதிபர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த் ஆகியோர் அண்மையில் சமூக வலைதளங்களில் கருத்தொன்றை பதிவு செய்திருந்தனர். இந்த பதிவை அடிப்படையாக கொண்டு குறித்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி திலகரத்ன பகிரங்க நீதிமன்றத்தில் அறிவித்தார்.
நீதிபதியால் வழக்கில் பாரபட்சமற்ற நீதியை வழங்க முடியாமல் போகலாம் என குறித்த சமூக வலைதள பதிவில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கூறியிருந்தனர். இந்த பதிவானது நீதிமன்ற செயற்பாடுகளை அவமதிக்கும் வகையில் காணப்படுவதாக மேல் நீதிமன்ற பதிவாளரால் நீதிபதி திலகரத்னவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று குறித்த வழக்கிலிருந்து தாம் விலகுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த பதிவு தமக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கிலிருந்து விலகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல புதிய நீதிபதியை நியமிப்பதற்காக நீதியரசர் ஆதித்யா படபெத்திகேவிடம் பரிந்துரைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நீதிபதிகளின் இந்த தீர்மானம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய இன்றும் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நீதிபதி வழக்கிலிருந்து விலகிக் கொண்டாலும் தம்மால் வெளிக்கொணரப்பட்ட விடயங்களுக்கான நியாயப்படுத்தல்கள் கிடைக்கவில்லை என ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய தனது பதிவில் கூறியுள்ளார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறை அமைப்பின் சுதந்திரத்தையும் உறுதி செய்யவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை நிறைவேற்றவும் உலகின் எந்த மூலையிலிருந்தும் முடிந்தவரை போராடுவோம் என அவர் தனது பதிவில் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கால பகுதியில் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டதற்கு பின்னர் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த ஆகியோர் வெளிநாட்டுக்கு சென்று வசித்து வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்திருந்தது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கினார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார். எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை ஏப்ரல் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனையை குறைப்பதற்கான மறுபரிசீலனை திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள வெலிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலைமையை ஆராய்வதற்கான கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார இன்று காலை பங்கேற்றார். கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து சிறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது சிறைச்சாலைகளில் கைதிகளின் கூட்ட நெரிசலை குறைத்தல், சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பு மற்றும் கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் நலன் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு முயற்சிகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. சிறை அதிகாரிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். களுத்துறை, காலி, பூசா மற்றும் மாத்தறை சிறைச்சாலைகளில் பணிபுரியும் அதிகாரிகளின் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும் போது எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் நன்னடத்தை, அவர்கள் தண்டனை அனுபவித்த காலம் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு காலம் ஆகியவற்றை ஆராய்ந்து தற்போதைய சட்ட முறைக்கு ஏற்ப அமைச்சுக்கள் மட்டத்தில் தண்டனை குறைப்புக்கான 4 ஆண்டு மறு ஆய்வு முறைமையை மீண்டும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை கைதிகள் ஈடுபட்டுள்ள தச்சுவேலை, பேக்கரி, தையல், புத்தக பிணைப்பு மற்றும் துணிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட தொழில்களையும் அமைச்சர் பார்வையிட்டார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்ற மாணவர்களை அரச சேவையில் இணைப்பதற்கு மீண்டும் பரீட்சை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது.
அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் இணை சுகாதார விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியம் ஆகியோர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 2:30 நாளை மாலை 6 மணி வரை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்ட சில இடங்களில் போராட்டம் செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 2:30 மணி முதல் நாளை மாலை 6 மணி வரை மருதானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டீன்ஸ் வீதி, தி சீரம் வீதி, ரீஜன் தெரு மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் ஆகியவற்றை சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகள், நடைபாதைகளை தடுத்து சுகாதார அமைச்சுக்கு முன்னால் போராட்டம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மீன்பிடி திணைக்களத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டதன் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் ஆற்றை ஆழப்படுத்துதல், களப்பு இறங்குதுறை அமைத்தல், புதிய தொழில்நுட்பத்தினூடாக கூடிய அளவிலான மீன்பிடி வசதிகளை ஏற்படுத்தல், சட்டவிரோத மீன்பிடி வலைகளை தடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆற்றுவாயை ஆலை மாடமாக்கி ஆற்றுவாயை நிரந்தரம் ஒரு முதல் பரிசு. அடுத்ததாக ஒரு ஜெட்டி கட்டுறதுக்கு நாங்கள் சில முறை முயற்சி எடுத்தனாங்க. அது நடக்கவில்லை. நாங்கள் மைந்தமரவில் அமைச்சர் அடிக்கக்குள்ள கூட நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஆள் மரணம் ஏற்பட்டது, அவரை மரணித்த பிறகு தானே எங்களுக்கு வந்து சேருது. அதை கூட எங்களுக்கு தகவல் கூடாது இது ரேடியோ மூலமாக இவர் இறந்தபடியாக தயவு செய்து நான் இதன் மூலம் எல்லா மீனவரும் பாதிக்கப்படுகிறார்கள். அது குறிப்பிட்ட ஈடுபடுவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவார்கள். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காலகட்டங்களில் பொதுவாக எல்லாரையும் கூடி நாங்கள் பேச முடியாது சொல்லக்கூடிய கூட இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த குறித்து அமைச்சின் முறையாளர்களுக்கு இந்த பிரச்சனை முதல்ல எங்களுக்கு தேவை இருக்குது. உண்மையிலே இந்த மீன்பிடி அமைச்சர் சரியான முறையில் நிர்வகிக்கின்ற, அதுக்கு சரியான முறையிலான ஒரு பொறிமுறையை அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்குது. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறகு தேர்தல் திருவிழாக்களை முடியும். அதன் பிறகு எங்களுக்கு இருக்கின்ற வேலையை வேலை செய்யும். அதனால வேண்டி விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக உறவு அடிக்கடி என்ற பேசியிருக்கிறார், நானும் பேசியிருக்கிறார், இருக்கின்ற மக்களுடைய தோழர் பேசியிருக்கிறார்கள். தோழர் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தனித்துவமான மாவட்டம் இல்லை. அந்த தனித்துவமான மாவட்டத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் கூடுதலாக இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் பெருவாரியான மக்களாக மீன்பிடி அமைச்சர் மீன்பிடி துறை இருக்குது. அப்போ அந்த கடற்தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வளங்கள் என்பது என்ன? இது மீன்பாடும் தேன்நாடு என்பார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே மீன்கள் பாடுகின்ற அல்லது அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உல்லாச பயணத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மீன்பிடி துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய தொழில்துறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வளங்களும் நிறைந்த நல்லதொரு நாடு அல்லது நல்லதொரு மாவட்டம். அப்ப அந்த மாவட்டம் இன்றைக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகள் காரணமாக அது பின்னடை
பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்றது, வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது, மது போதைக்கு அடிமையாகி இருக்கின்றது. இந்த அனைத்து விதத்திலும் இன்றைக்கு பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்றைக்கு மட்டக்களப்பு வாழ் மக்கள் இன்றைக்கு அது எங்களுடைய தோளில் சுமத்தி இருக்கின்றார்கள். எங்களுடைய அரசாங்கம் என்பது வடக்குக்கு ஒன்றோ, கிழக்குக்கு ஒன்றோ, மேற்குக்கு ஒன்றோ, தெற்கு ஒன்றோ கிடையாது. எல்லோருக்கும் ஒரே அகப்பையில் பகிர்கின்ற அரசாங்கமாகும். அந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான விசேடமாக கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கும், செயலிழந்து போயிருக்கின்ற கட்டிடங்களை மீள புனர் நிர்மாணம் செய்வதற்கும், இங்க இருக்கின்ற வெளிச்ச வீடா அல்லது துறைமுகங்களா அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளுக்கு ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு ஏப்ரல் 22, 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட நாட்களில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்கள் ஏப்ரல் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச நிதி தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 74 ரூபாய் முதல் 160 ரூபாவிற்கு இடைப்பட்ட தொகையை தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய மிக குறைந்த தொகையான 74 ரூபாய் மன்னார் உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்ச தொகை லகிகல உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தொகை 160 ரூபாய் ஆகும். 175 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்புகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. 175 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகள் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாராளுமன்ற அதிகாரிகள் நேற்று இந்த அறிவிப்புகளை ஒப்படைத்தனர். இலங்கையின் 10வது பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் 175 பேர் மட்டுமே சபாநாயகரிடம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் சபாநாயகரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை நேற்று பாராளுமன்றத்தில் சந்தித்தனர். இலங்கை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் புதிய பிரதானி, இலங்கை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தொடர்பாடல் முகாமையாளர், சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் சம்மேளனத்தின் தெற்காசிய பிரதானி, இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை பாராளுமன்றத்தின் பணியாட் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமான சமிந்த குலரத்னவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் இலங்கையின் அபிவிருத்திக்கு அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பங்களிப்புகள் பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செயல் அமர்வொன்றை நடத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுவது இந்த சந்திப்பின் நோக்கமாகும். இலங்கையின் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக செயற்படுத்தப்படும் புதிய கொள்கைகள் மற்றும் 10வது பாராளுமன்றத்தின் ஊடாக அடைந்துள்ள புதிய அரசியல் கலாசார வெற்றி தொடர்பிலும் இரு தரப்பினரும் இதன்போது கவனம் செலுத்தினர். அத்துடன் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் நெருக்கமான ஆதரவை வழங்குமாறும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இதன்போது பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்தார். ஜோசிதவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்று மோதலில் ஈடுபட்ட 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பில் உள்ள இரவு களியாட்ட விடுதியில் நடந்த தாக்குதல் தொடர்பாக ஜோசித ராஜபக்சவுடன் ஏற்பட்ட மோதலில் தொடர்புடையதாக கூறப்படும் 4 பேரும் ஏப்ரல் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நால்வரும் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த மோதலின் போது சம்பவ இடத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தற்போது கொழும்பிலுள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோதல் தொடர்பாக ஜோசித ராஜபக்சவிடம் போலீசார் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றனர். சிறு குழுக்களுடன் கலந்துரையாடி இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என யாழ் மாவட்ட கிராமிய மீன்பிடி அமைப்புகளின் தலைவர் தெரிவித்துள்ளார். நேற்று நாள் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவையில் வந்தது காரணம், இப்போ வார மாதம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை இருப்பதால் இலங்கையில் இருக்கின்றதான, அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கிறதான அந்த இந்திய கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்ய வேணும் என்ற ஒரு போர்வையிலே தான் வந்திருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய கடத்தொழில் சமூகம் அதுக்கு உடந்தையாக போகாது. நீங்கள் அப்படி ஒரு கனவோடு நீங்கள் வராங்க, உங்களுடைய கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்யப்படும் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னு சொன்னால், நீங்கள் எல்லை தாண்டி எமது கடல் எல்லைக்குள் நீங்கள் எமது வளங்களை அழித்து எமது உடைமைகளை அழித்து நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு போகிறீர்கள். எங்களுடைய கடத்தொழிலாளர்களின் வாழ்வாரம் பெரிதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அவர்கள் எல்லை தாண்டி வரும் பட்சத்தில் அவர்களுக்கான எமது நாட்டு சட்டத்தின்படி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். அதை நீங்கள் மனசில் வச்சிருங்கள். ஆனால் நீங்கள் இனிவரும் காலங்களில் எல்லை தாண்டுவதை நீங்கள் நிறுத்தினால்தான் இதுக்கான தீர்வு. மற்றும் நீங்கள் அப்படி நேரடியாக பேச வேணும்னு சொன்னால் நாங்கள் எப்பவும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் உரிய முறையில் எமது கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதா இருந்தால் நீங்கள் உரிய முறையிலே அணுகி அதுக்கான தீர்வை எட்டும் பட்சத்தில் இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்றதை நாங்கள் நம்புகிறோம். இந்திய நாட்டிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறது. அவர்கள் நேற்றைய நாளிலும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளார்கள். அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்றால், ஒரு பதிவில்லாத அமைப்பும் ஒரு அதிகாரமில்லாத அமைப்புடன் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலே பதியப்பட்ட அமைப்பும் அங்கீகரிக்கப்பட்ட சம்மேளனம் என்றா கடத்தொழில் சம்மேளனமே மட்டும்தான். இங்கு இந்த நிர்வாகம் தலைமை தாங்கிக் கொண்டே இருக்கின்றோம், நிர்வாகம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். வார பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அங்கிருந்து வந்த மீனவ பிரதிநிதிகள் எங்களுடன் தான் பேச வேண்டும் ஒழிய அங்கு வெளியிலே உள்ள அங்கீகரிக்கப்படாத யாருடன் பேசுகிறதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அந்த மீனவ சமூகம் இந்தியாவிலிருந்து வந்த மீனவ சமூகம் அவர்கள் யாழ் மாவட்டத்திலே தான் பேச வேண்டும் ஒழிய வவுனியாவில் பேச வேண்டிய அதிகாரம் எங்கேயும் இல்லை. அவர்கள் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வந்தபடியாக நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் பேசியிருக்கிற விடயம் யாருடன் என்றால் இணையம் என்ற ஒரு அமைப்போடு பேசியிருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் எந்த இடத்தில் அவர்கள் பதியப்பட்டிருக்கிறார்கள், எங்கு பதியப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் எப்படி பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்றதை இதுவரையிலே நாங்கள் காண முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரு சில அழைப்புகள் மட்டும் எனக்கு கொடுத்திருந்தார்கள். தங்களுடன் என்னை அந்த இடத்து வவுனியாவுக்கு வரும்படி என்னை கேட்டிருந்தார்கள். என்னுடைய சம்மேளனம், நான் தலைமை தாங்கும் சம்மேளனம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறபடியால் எமக்கு ஒரு நிர்வாகம் இருக்கின்றது. அந்த நிர்வாகத்துடனே சேர்ந்து நாங்களும் உங்களுடன் சமரசமாக அவர்களுடன் உரையாடுவோம் என்று கேட்டதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். எனக்கு மட்டும் அனுமதி உண்டு, நீங்கள் மட்டும் வரலாம் என்று. ஆனால் நான் ஒரு தனியே அந்த இடத்துல போய் அவர்களுடன் பேசுகிறதுக்கோ இல்லாட்டி மீன மக்களை சந்திக்கிறதுக்கோ எனக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த காரியாலயம் இருக்கின்றது. இங்கு எப்படியும் பேசலாம், எங்கேயும் சந்திக்கலாம், இந்த நேரமும் சந்திக்கலாம். நாங்கள் வரவேற்கின்றோம் இந்திய மீனவர்கள் தலைவர்களை. அங்கு இவ்வளவு பணத்தை செலவழித்து பேச்சுவார்த்தை என்று ஒரு முக்கியமான ஒரு விடயங்களை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னால், யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுடைய மீனவ மக்களுடைய தலைமை பீடங்களுடன் தான் கதைக்க வேண்டும். அந்த நிர்வாகத்துடன் தான் அவர்கள் கதைக்க முடிய இந்த இணையம் என்ற ஒரு போர்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆக்களுடன் அவர்கள் இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய குறிக்கோள்.
மேலும் வவுனியாவிலே பேசிக்கொண்ட எங்களுடைய வடபகுதி மீனவ பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, அதாவது நீர்கொழும்பிலே தலைமையகமாக கொண்ட ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக இருந்து வடமாகாணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனை பற்றி பேசுவது ஒரு சாத்தியமான விஷயமாக இருக்காது. இருந்தாலும் இவர்களுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனெனில் இவர்கள் எமது பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளுடன் பேசியிருக்க வேண்டும். அந்த நிலையை விடுத்து இங்கே இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு நீர்கொழும்பிலே தலைமையகமாக கொண்ட ஒரு குழுவுடன் பேசியதை நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எங்களுடைய அரசாங்கத்தையும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட அரசு சார்பற்ற அமைப்புகள் பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே இந்த எங்களுடைய அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சரும் இந்த விடயத்தை கருத்தில் எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இத்துடன் எமது தொப்புள்கொடி உறவு என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எமது தென்னிந்திய மீனவர்களுக்கும் ஒரு விடயத்தை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இங்கே வந்தவர்கள் உண்மையாகவே கடற்தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் வந்து ஒரு சில வலிமையாக இருக்கின்ற ஒரு சிலருடன் வந்து பேசிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விடயத்தை இந்திய மீனவர்கள் நன்றாக உணர வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையை எமது கடற்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒன்று இருக்கின்றது. இந்திய மக்களும் உணர வேண்டும், எமது கடற்தொழிலாளர்களும் இதை உணர வேண்டும். இதுக்கு பொறுப்பான தகுதியான ஒரு குழுவும் 2 அரசாங்கங்களும் இணைந்து சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே ஒழிய இது இடையிலே இருக்கின்ற சிறு சிறு குழுக்கள் என்று பேச்சுவார்த்தை வீணான காலத்தை அடிப்பதும் இந்திய மீனவர்களையும் இலங்கை மீனவர்களையும் ஏமாற்ற ஒரு வித்தையாகத்தான் இது முடியும் என்பதை நான் உங்களுக்கு முழுமையாக மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பாக்கியநாதன் ரேகன், வலிவடக்கு சமாச தலைவர், யாழ் மாவட்ட கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறேன். நேற்றைய நாளில் வவுனியாவில் நடைபெற்ற இந்திய குழுக்களுக்கும் இங்கே உள்ள சிறு குழுக்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஊடக வாயிலாக நாங்கள் அறிந்தோம். இன்று அது ஒரு மக்களை ஏமாற்றும் ஒரு கலந்துரையாடலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இந்திய மக்களையும் இலங்கை வாழும் எமது கடற்தொழிலாளர்களையும் ஏமாற்றும் வகையில் ஒரு நீரொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு அமைப்பு அந்த பேச்சுவார்த்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறன்றது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்று நாங்கள் அதை நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே எமது இந்திய கடத்தொழிலாளர் சங்கங்களும் எங்களுடைய மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிறான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றது. மற்றது எமது கடத்தொழில் நீதியவள திணைக்களம் இருக்கிறது, கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார். இவர்கள் வாய்களாக பேசுகிறான பேச்சுவார்த்தைகளான் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியாக ஒரு குழுக்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது என்றது இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்று நாங்கள் சில பேர் கலைக்கணும். அது நாங்கள் அதை நம்பவில்லை.
இனிவரும் நாட்களில் வந்து இந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் அந்த அவைகளுடைய சங்கங்களின் தலைவர்கள் ஒன்று புரிந்து கொள்ளவனும் யாழ் மாவட்டத்தில் உள்ள எமது பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை அணுகி அதுக்கென்று எமது மாவட்ட நீரியல் வள திணைக்களம் இருக்கின்றது, அவர்களையும் கூப்பிட்டு ஒரே மேசையில் எல்லாரும் இருந்து அது பேசினால்தான் அதுக்கான ஒரு முடிவை எடுக்கலாம் என்றதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். டெங்கு நுளம்பு பெருக்கத்தை தடுப்பதற்கு 8 மாவட்டங்களில் விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையால் மீண்டும் டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்கமைவாக இன்று முதல் 3 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நுளம்பு ஒழிப்பு திட்டம் நுளம்பு அடர்த்தி அதிகமாக உள்ள கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்னபுரி, மட்டக்களப்பு, திருகோணமலை, மாத்தளை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்கள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்கள் இதன்போது சோதனை செய்யப்பட உள்ளது. தங்கள் வளாகத்துக்குள் நுளம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை 11,000க்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், குருநாகல், கண்டி, நுவரெலியா மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் போது கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று இரவு 11:30 அளவில் இந்த அறிவிப்பு நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசா மீது இஸ்ரேலிய படையினர் இன்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசா மீது இஸ்ரேலிய படையினர் இன்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 25 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 82 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 1,42,000க்கும் அதிகமான மக்கள் காசாவிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் தொடர்ந்தும் சிரியா மீது தாக்குதல் நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி துறைமுக நகரமான லடாக்கியாவை அண்டிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 7வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதியிருந்தன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 151 ஓட்டங்களை எடுத்தது. ஜுரேல் 28 பந்துகளில் 33 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். கொல்கத்தா அணி சார்பில் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, மொயின் அலி மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனை அடுத்து 152 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக மொயின் அலி 5 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ரஹானே 18 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 17.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 153 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. குயின்டன் டீகாக் 97 ஓட்டங்களுடனும் ரகுவன்சி 22 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கவில்லை. இதன் மூலம் நடப்பு IPL தொடரில் கொல்கத்தா அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தான் அணி தான் விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.